பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. சீமான் முதலமைச்சர் ஆக முடியுமா? இதுக்கு சொல்லுங்களேன். சீமான் நிச்சயமா விஜய் ஆக முடியல, சீமான் ஆக முடியாது. சீமான் ஏன் ஆக முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அவரு தனிச்சையாக நிற்கிறாரு. மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. தவிர சீமான் பாத்தீங்கன்னா 2010 இருந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் பொழுது 2010 இருந்து இது வரைக்கும் அவர் தொடர்ந்து தனிச்சையாக தான் நின்று கொண்டு வருகிறார். அவருக்கு அந்த கூட்டணி இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் தனிச்சையாக நின்று ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலனில் மக்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வேன், ஆனால் கூட்டணி என்று நான் ஒன்று வைக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லி கொடுத்தா இருப்பாங்க. சீமான் பிஜேபியோட ஏ டீம் வாங்க, பி டீம் வாங்க, திமுகவுடைய பி டீம் வாங்க, இப்படியே மாத்தி மாத்தி பேசிதான் இருப்பாங்களே தவிர சீமான் தெளிவாக இருக்கிறார். நான் யாருடைய கூட்டணி வைக்க மாட்டேன் என்று. ஏன் அவர் கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா அவர் திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம், தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். திராவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் திராவிடம் முற்றிலும் எதிரானவன். ஆகையால் பாத்தீங்கன்னா அவர் யாரோடமும் கூட்டணி சேர மாட்டாரு, தனிச்சையாக தான் நிற்பார். அப்ப தனிச்சையாக நிற்கும் பொழுது அவருடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 8% வாக்கு வாங்கினாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் யாரு முஸ்லிம் மக்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்கள் சமுதாயமா இருக்கட்டும், நிறைய பேர் மத்தியில இன்னைக்கு சீமானுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது நீங்க பார்க்கும் பொழுது சீமானுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக இந்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அது உண்மையாகவே கடந்த முறை 8% இந்த முறை 10% மேலதான் அவர் கண்டிப்பா வாங்குவாரு. அந்த 10% வச்சுட்டு சீமான் அவர்கள் தனிச்சையாக முதலமைச்சர் ஆக முடியும் பார்த்தா ஆக முடியாது. அவர் எப்பொழுது முதலமைச்சர் ஆகுவான்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் ஜனாதிபதியும் ஒரு சட்டம் உருவாக்க வேண்டும். என்ன சட்டம் அப்படின்னு பாக்குறீங்களா? புதிய சட்டம் உருவாக்கணும். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தலில் தனிச்சையாக தான் நிற்க வேண்டும். கூட்டணி வைக்க கூடாது, கூட்டணி வைத்து தேர்தலில் சந்திக்க கூடாது. அப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தேர்தல் நிற்கக்கூடிய எனக்கு தைரியம் இருக்கணும். தனிச்சையாக நான் தனியா நிக்க மாட்டேன். 10 கட்சி வாங்க, 20 கட்சி வாங்க, நான் ஜெயிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும், புதிய சட்டத்தை கொண்டு வரணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது போலதான் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே தனிச்சையாக தான் நிற்க வேண்டும். அப்போ எல்லாமே தனித்தனியா தான் நிக்கணும், கூட்டணியே வைக்க கூடாது. அப்போ தனிச்சையாக நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லப்போனா என்ன நிறைய பேர் கேட்டாங்க, அரசு டிவி சார்பா விருது கொடுத்தா யாருக்காக கொடுப்பீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அரசு டிவி சார்பான விருது கொடுத்தா சீமான் அவர்கள் தான் கொடுப்பேன். என்னென்ன விருது சார் கொடுப்பீங்க? ஆமா, அவருக்கு நிறைய விருது கொடுக்கலாம். புரட்சியாளர் என்ற விருது கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநியாயத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருத்தர் தாங்க. அது எந்த சார்ந்தவர்களாக இருக்கட்டும், விவசாயிகள் இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், எதுக்காக ஆடு மாடுகளுக்கு இயற்கை வளங்களுக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தது கொண்டு எல்லாத்துக்காக போராடி கொண்டிருக்க ஒரே தலைவன் சீமான் தான். ஆகையால் புரட்சியாளர் என்றால் அவருக்கு தான் கொடுக்கலாம். அதே போல இன்னொரு விருது கொடுக்கலாம். என்ன விருது? கல்வியாளர் விருது. ஏன்னா அவருடைய பேச்சை நீங்க கேளுங்கள். ஒரு இளைஞர்களும் ஒரு மாணவர்களும் இந்த அரசியல் தெரிஞ்சவர் அத்தனை பேருமே அவருடைய பேச்சை கேட்டால் நீங்களும் அவர் எந்த அளவிற்கு பேசுகிறார், ஒரு சப்ஜெக்டை பேசுறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வரலாற்றை பேசுவார், யாருக்குமே தெரியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியாது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளை பேசக்கூடிய ஒரே தலைவர் சீமான். சோ அவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியாளர் தரலாம், சிறந்த புரட்சியாளர் தரலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா சிறந்தது புரட்சியாளர் சொல்லிட்டோம், கல்வியாளர் சொல்லிட்டோம், சிறந்த தலைவர் என்ற பட்டத்தையும் கொடுக்கலாம். தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை, நான் தொடர்ந்து அதே தான் நான் சொல்றேன், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டில் மது இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் மது இருக்கக்கூடாது. இந்த மதுவால் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயமும் அழிந்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். விவசாய நலன் கருதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார்.
சிறுபான்மை மக்கள் கூட சொல்லாதீங்க, கிறிஸ்துவ மக்கள், முஸ்லீம் மக்கள், அவர்கள் ஏன் சிறுபான்மையினர் சொல்றீர்கள் அப்படின்றது கூட ஒரு எல்லாத்தையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார், ஒரு புரட்சியை கொண்டு வருகிறார். ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்துகிறார், மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறார், இயற்கை வளங்கள மலைகளுக்காக மாநாடு நடத்துகிறார். ஏன்னா அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா அதனால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு நலன் பெறும், இந்த தமிழகம் எந்த அளவுக்கு வளம் பெறும் என்பதனை அவர் ஒவ்வொரு செய்தியாக தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் சீமான் போன்றவர்கள் ஒரு தமிழகத்தின் முதலமைச்சரானால் தமிழகம் உண்மையாகவே இத்தனை ஆண்டு காலம் இருந்ததை விட சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும், ஒரு சிறந்த தலைவரை கொண்ட ஒரு தமிழகமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்களே வாக்கு கேட்டு கொடுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, நான் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கே ஓட்டு போடுங்கன்னே சொல்லுவேன். இதுல ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல மனிதர்களுக்காக நாம ஓட்டு கேட்கறதுல எந்த தவறும் இல்ல. நிச்சயமாக நானே கேட்பேன். நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன்ல, மக்கள் உங்களுக்கு தமிழகத்தில் நல்லாட்சி வேண்டும் சொன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டிருக்கிறேன். இதுல எந்த தவறும் இல்லையே.